அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 15, 2025 15/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் காலை 7:37 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி இரவு 11:51 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பாரதம் சுதந்திரம் அடைந்த தினம், கோகுலாஷ்டமி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய பஞ்சாங்கம். மேஷராசி. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயமோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களோ உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த கடன் விஷயமோ ஆரோக்கிய விஷயமோ கடனை ஏற்படுத்தும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய நிலம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகளுடன் அன்பு பாராட்டி எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவை தரும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மேலதிகாரிகளின் குடைச்சல்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெளிவா சில விஷயத்தை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல சுக்கிரனின் ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. இது உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை எடுத்து அதன் மூலமாக மன நிறைவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க உடம்புல ஏதாவது வியாதி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த வியாதி நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, கடன்ல ஒரு பகுதியை அடைப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். சிபில் ஸ்கோர்ல நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எண்ண விரயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்காக சில விஷயங்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். மிதுன ராசி. லாபஸ்தானத்துல சந்திரன் இருப்பது உங்களுக்கு உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பண வருமானமும் ஆதாயமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வருமான அதிகரிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உதவியை கொண்டு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியை தேடுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதில் ஆதாயமும் அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி.
ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று கொஞ்சம் வேலை விஷயமா சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அறிவு சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் இமோஷனலாக இன்னைக்கு இம்பேலன்ஸ் ஆவீங்க. அதனால் அறிவு சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்கள் பெயர் பேச்சில் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை விஷயத்திலோ உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் அவங்க கிட்ட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி, இன்று உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வளர்ச்சி செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வளர்ச்சி செலவு குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை சொத்து சேர்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு செலவுகள் முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், அதாவது 9 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் பூப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வேலை பளு, காரிய வெற்றிக்காக நீங்கள் வேலை செஞ்சு டயர்ட் ஆவீங்க. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் செயல்படுவீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதாவது ஒரு விஷயத்தில் யார் பேசினாலும் சரி, இல்லை ஏதாவது வழக்கு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம், இல்லை வேலையை ரிசைன் பண்ணிட்டு வரலாம். ஏதோ ஒரு காரணத்தை செஞ்சுட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த நிம்மதி ஷார்ட் டேர்ம்ங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. கொஞ்ச நாளில் அது புரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படும். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் 3ஆம் நபர் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். நீங்கள் யாருக்காவது இன்னைக்கு பணம் கொடுக்கறதா இருந்தால் அதை தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். நீங்கள் சொல்கிறத யாரும் புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வருத்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம், அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் வரை பொறுமை காப்பது அவசியம். துலாம் ராசி, இன்று உறவுகளால் சந்தோஷம் அடையக்கூடிய யோகமான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு உதவிகரமாக இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக இருந்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வார்த்தை விரயங்கள், அதாவது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த நேர விரயமாக இருக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை தராது. அதாவது பண வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அனுபவங்கள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் வராரு. இதனால் வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாகும். அந்த செலவுகள் எதனால் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவு, ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற செலவு, உங்களுடைய வீடு மனை சார்ந்த முதலீடுகள் செய்வதற்குண்டான செலவுன்னு நிறைய செலவு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
தெய்வ அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கூட ஒர்க் பண்றவங்க சில தேவையில்லாத விஷயத்தை செஞ்சு அதனால உங்களுக்கு இரட்டிப்பு செலவை ஏற்படுத்துவார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயத்தில் வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு விதமான மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உடன்படிக்கை ஏற்படுறதுக்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அறிவை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன கிளேசம் உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அங்கே வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வீடு மனை அல்லது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு விரயம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய அறிவை பயன்படுத்த மாட்டார்கள். அது விரயமாகறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மகர ராசி. சுகக்குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணீங்கன்னா உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் போன்ற சங்கடங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு அடி வயிற்று பகுதியில் வலி இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணை பற்றிய சந்தோஷ செய்திகளால் மன நிறைவு ஏற்படும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சங்கடம் உங்கள் வீட்டிலேயோ உங்கள் உடம்புலையோ இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். இன்னைக்கு வீட்டிலையும் அதிகமாக வேலை இருக்குது, வெளியிலையும் அதிகமாக வேலை இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பண விரயமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் சேர்க்கையில் கவனம் கொள்வது நல்லது. கும்பராசி. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக வியாபாரத்தில் ஒரு புதிய முயற்சி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வயசானவராக இருந்தாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதில் ஒரு அனுகூலத்தையும் ஒரு அனுபவத்தையும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால கொஞ்சம் வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடியல, அதாவது வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவிலோ அல்லது சக பணியாளர்கள் உறவிலோ வீண் வார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் எதிரிகளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்காகவோ அல்லது கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறதுக்காகவோ நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சக பணியாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவிரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் பண தேவைகளுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குவீங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் ஆலோசனைகள் சொல்வார்கள், நீ இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணுன்ட்டு தெரிஞ்ச விஷயத்தை கிளாஸ் எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.